ப்ரோ கபடி லீக் சீசன் 12 ஆக்ஷன் சூப்பரா முடிஞ்சிருக்கு. இந்த ஆக்ஷன்ல நம்ம எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ண யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு இதான் PKL டெபியூட் சீசன். ஆனா இந்த சீசன்ல ரொம்ப அதிகமான அமௌண்ட்டுக்கு போயிருக்காங்க. சோ அந்த மாதிரி அதிக விலைக்கு போன டாப் 5 யங் டெபியூட்டன்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அவங்க யாரு, அவங்களுக்கு இந்த வேல்யூ ஒர்த்தா, இந்த வீடியோல சொல்லிடுறேன். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, இந்த டெபியூட்டன்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னா அவங்களுக்கு இந்த PKL சீசன் 12 ஃபர்ஸ்ட் என்ட்ரியே ப்ரோ கபடியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் 2K கிட்ஸ் தான். ஆனா அவங்களுக்கு இந்த சீசன் ஒரு நல்ல ரேட்டை கொடுத்து டீம்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி டாப் 5 லிஸ்ட் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எந்த டீமுக்கு போயிருக்காங்க, எவ்வளவு அமௌண்ட்டுக்கு போயிருக்காங்க, ஆக்சுவலி அவங்க யாரு எல்லாமே நீங்க டீடைல்டா தெரிஞ்சுக்கலாம். இதுல ஒரு தமிழ் தலைவாஸ் பிளேயரும் அடங்குவாரு. அதையும் நான் உங்களுக்காக இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸுக்கு என்ன பண்ணணும், நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. அண்ட் பர்சனலா என்ன ஃபாலோ பண்ணி டவுட்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 டெபியூட்டன்ஸை பத்தி நான் போடுற ஐடியாவிலே இல்ல. பட் இன்ஃபேக்ட் இவங்க பண்ணிருக்கிறது ஒரு சின்ன ரெக்கார்ட் அப்படிதான் சொல்லணும். அவங்களோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணி அவங்க ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கு போயிருக்காங்க. இன்ஃபேக்ட் டே 2 ஆக்ஷன்லயே அதிக அமௌண்ட்டுக்கு போன பிளேயர்ஸ்ல பல பிளேயர்ஸ் வந்து டெபியூட்டன் பிளேயர்ஸாக தான் இருந்திருந்தாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ போடணும்னு நான் முடிவு பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல இருந்து அதிகமான அமௌண்ட்டுக்கு போன டாப் 5 லிஸ்ட்டை நம்ம பார்த்துருவோம். 5th ஹையஸ்ட் அமௌண்ட்டுக்கு போன பிளேயர் டெபியூட்டன்ட் 26 லட்சத்துக்கு வாங்கப்பட்ட அமீர் ஹுசைன் எஜ்லாலி அப்படிங்கிற ஒரு பிளேயர் தான். இந்த பிளேயரை தெலுங்கு டைட்டன்ஸ் டீம் வாங்கியிருந்தாங்க. இவர் ஒரு ரைடர். எஸ், இந்த அமீர் ஹுசைன் அப்படிங்கிறவர் ரைடர், பேர்லேயே தெரிஞ்சிருக்கும். தலைமை வந்து ஈரானை சேர்ந்த ஒரு பிளேயர். ஈரான்ல இருந்து தான் இப்போ இவரை தூக்கிட்டு வந்திருக்காங்க தெலுங்கு டைட்டன்ஸ். சரி, ஈரான்ல இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கபடி வேர்ல்டு கப் இருந்துச்சு இல்லையா, அதாங்க ஜூனியர் டீம்னு இருக்கு இல்லையா ஈரானுக்கு, அவங்க ரீசெண்டா வந்து சில்வர் எல்லாம் கூட அடிச்சிருப்பாங்க வேர்ல்டு கப்ல. அந்த ஜூனியர் டீம்ல ஆடுற ஒரு பிளேயர் தான் இவரு. இன்ஃபேக்ட் அந்த டீமோட கேப்டனே இந்த அமீர் ஹுசைன் அப்படிங்கிற இந்த பிளேயர் தான். எஸ், ரீசெண்டா அந்த ஈரான்ல நடக்கிற டொமஸ்டிக் டோர்னமெண்டா இருக்கட்டும் அண்ட் ஈரானோட ஜூனியர் டீமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருக்காரு இந்த அமீர் ஹுசைன் எஜ்லாலி. அண்ட் ரீசெண்டா இங்க இந்தியாவிலுமே பேசப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். அண்ட் ஒரு சில ஈரானோட சீனியர் பிளேயர்ஸால சிபாரிசு பண்ணப்பட்ட ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அவர் தான் இந்த அமீர் ஹுசைன் எஜ்லாலி, ஒரு நல்ல பிளேயர், நோ டவுட். ஸோ இதுல 4th ஹையஸ்ட் அமௌண்ட்டுக்கு போன பிளேயர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் தலைவாசால வாங்கப்பட்ட அலிரேசா கலிலி. இந்த அலிரேசா கலிலியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு நாம சேர்த்திக்கலாம். ஒரு டிஃபென்சிவ் ஆல்ரவுண்டர், பட் டிஃபெண்டர்ஸ் லிஸ்ட்ல தான் இவரோட பேர் இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். இவரை வந்து தமிழ் தலைவாஸ் 30.20 லட்சத்துக்கு, அதாவது 30,20,000 வாங்கியிருந்தாங்க. இவர் ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒர்த்து தான், நோ டவுட். இவருக்கு கொடுத்த அமௌண்ட்டும் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அண்ட் தமிழ் தலைவாஸ் இவருக்கு த்ரோ அவுட்டா போய் எடுத்தாங்க. ஸோ அதுல இருந்தே தெரிஞ்சிருக்கணும் இவங்க ஸ்கவுட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ் தலைவாஸ் ரீடைன் பண்ண ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் இருக்கா இல்லையா, நம்ம மொயின் சஃபாகி, அவர் ரெக்கமெண்ட் பண்ண பிளேயரும் கூட அப்படின்னு சொல்லப்படுது. மொயின் சஃபாகி இவர் கூட நிறைய பிளே பண்ணிருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். சோ அதனால அவரோட சிபாரிசும் இதுல இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது உண்மையா கூட இருக்கும், நோ டவுட். சோ இந்த பிளேயர் யாரு, அலிரேசா கலிலி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேம் அதாவது ஈரானோட ஜூனியர் டீம்ல ஆடிட்டு இருக்க ஒரு பிளேயர் தான். அந்த டீமோட ப்ராப்பர் பிரைமரி ரைட் கார்னர் இவர் தான். சோ சாகர் ராத்திக்கு ரீப்ளேஸ்மெண்டா தான் இந்த அலிரேசா கலிலியை எடுத்தாங்க. இன்ஃபேக்ட் இவர் எடுத்திருக்காங்க அப்படின்னு போட்ட போஸ்டுக்கு ஃபர்ஸ்ட் லைக் பண்ண பிளேயரும் சாகர் ராத்தி தான். சோ எல்லாருக்குமே டீம்ல இருக்கிறவங்களுக்கு இவரை பத்தி தெரிஞ்சிருக்கு. ஒரு தரமான பிளேயருங்கிறதுல டவுட்டே கிடையாது, அலிரேசா கலிலி. 3rd ஹையஸ்ட் அமௌண்ட்டுக்கு வாங்கப்பட்ட பிளேயர் பெங்களூரு புல்ஸால வாங்கப்பட்டு கண்டிப்பா இவர் தான் அந்த பொசிஷன்ல ஆடுவார்னு சொல்லப்படுற லெஃப்ட் கார்னர் டிஃபெண்டரான தீரஜ் அப்படிங்கிற பிளேயர். சோ இந்த தீரஜை பொறுத்த வரைக்கும் பஞ்சாபை சேர்ந்த ஒரு பிளேயர். இவருக்கு ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 20 ஆகுது. இந்த தீரஜ் ஆரம்பத்துல இருந்த டிஃபென்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சூஸ் பண்ணிருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல பிறந்து ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்து அப்படிதான் வளர்ந்து வந்துட்டு இருந்திருக்காரு. அண்ட் இவருக்கு கபடி மேல இன்ட்ரெஸ்ட் வந்து தன்னோட 15 வயசுல தான் கபடிக்குள்ள என்ட்ரியும் ஆகுறாரு. அவங்க ஊர்ல இவர் ஆடிட்டு இருக்கப்போ அவங்க ஊர்ல இருக்கிற கர்மா அகாடமியோட கோச்சான கர்மன்ஜித் சிங் அவர் கண்ணில் பட்டு அவர் உள்ள எடுத்து இவர் ஆட வைக்கிறாரு. டிஃபென்ஸ்ல பயங்கரமா இவரை குரூம் பண்றாரு. என்று இவரோட இன்ஸ்பிரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ராகேஷ் முன்னா அப்படிங்கிற ஒரு பிளேயர் தான் இவரோட ஐடியா வச்சிருக்காரு. ஓவரால் இவரோட ஃபேமஸான மூவ் அப்படின்னு பார்த்தா சோ அது மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா செயின் டாக்கிள்ஸ். எஸ், செயின் டாக்கிள்ஸ் ரொம்ப ஃபேமஸ் தலைமை. அண்ட் கவர் வந்து ரொம்ப ரொம்ப ரேர், அதர் ஸ்டேட்ல இருந்து
கிடைக்கிறது. அந்த மாதிரி ஒரு பிளேயரா இவர் இருப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது PKL சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் இவர் எவ்வளவுக்கு எடுத்திருந்தாங்கன்னு நான் சொல்லவே இல்லை பாருங்க. இவர் 40.20 லட்சத்துக்கு பெங்களூரு புல்ஸ் எடுத்திருந்தாங்க. BCMA ஸ்கவுட் பண்ணதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு இவர் சொல்லப்படுது. அதனாலதான் இவ்வளவு த்ரோ அவுட்டா போயிட்டு எடுத்துட்டு வந்தாங்க. தலைமை வந்து கபடி ஆடிட்டு இருக்க சமயத்திலேயே தான் 12th ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் முடிச்சிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம தலைவனுக்கு ஜாவ்லின் த்ரோ அண்ட் அத்லெட்டிக்ஸ்லயும் பெரிய இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஓவரால் பஞ்சாப்ல இருந்து ஒரு கவர் பிளேயர், கவர் டிஃபெண்டர் அப்படிங்கிறவர் பெங்களூரு புல்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த தீரஜ் வந்து பாத்தீங்கன்னா யுவா கபடி சீரிஸும் ஆடி இருக்காரு. யுவா கபடி சீரிஸ்ல சிந்து சோனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டீமுக்காக ஆடி இருக்காரு. யுவா கபடி சீரிஸ் ரெக்கார்டுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. கூடவே ரைடும் பண்ணுவார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். தீரஜ் அப்படிங்கிற லெஃப்ட் கவர் டிஃபெண்டர் தான் கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்டுக்கு போன ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லப்படுது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த டாப் 5 லிஸ்ட்ல இருக்கிற இன்னொரு டிஃபெண்டர், அதுவும் இந்தியன் டிஃபெண்டர், அவருக்கு 40 லட்சம். அத்தனைக்கும் அவர் வந்து டொமஸ்டிக் டிஃபெண்டர், PKL டெபியூட்டே கிடையாது. அவருக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுத்ததே பெரிய விஷயம். தேங்க்யூ. இது இல்லாம செகண்ட் ஹையஸ்ட் அமௌண்ட்டுக்கு போன பிளேயர் வந்து ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் வாங்கப்பட்ட உதய் பார்த்தே அப்படிங்கிற ஒரு பிளேயர் தான். 50.10 லட்சம் அப்படிங்கிறது இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ரீசெண்டா தான் தலைமை பர்த்டே எல்லாம் கொண்டாடினார் நினைக்கிறேன் ஆஃப்டர் ஆக்ஷன். இந்த உதய் பார்த்தே யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் ஓவரால் பார்க்கும்போது ஒரு ரைடர் தான். PKL ஆல்ரெடி நீங்க பார்த்த பவானி ராஜ்புட்டோட கசின் பிரதரோ இல்ல அவருக்கு சொந்தக்காரர் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அவர் கூட தான் நிறைய மேட்சஸ் அப்படிங்கறத ஆடி இருக்காரு இந்த உதய் பார்த்தே. ரீசெண்டா டொமஸ்டிக் டோர்னமெண்ட்லயும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. இன்ஃபேக்ட் நீங்க அவரோட இன்ஸ்டா பேஜ்ல போய் பாத்தீங்கன்னா கூட அவரோட போஸ்ட் எல்லாமே வந்து பவானி ராஜ்புட் கூட சேர்ந்து போட்ட மாதிரி இருந்திருக்கும். எஸ், இவருக்கு தெரிஞ்ச ஒரு சில கபடி பிளேயர்ஸ் அண்ட் இவரோட ரிலேட்டிவ் சேர்ந்த மத்திய பிரதேசங்க அது. சோ அதுல இருந்து ஒரு சில பிளேயர்ஸ் தாராளமா PKL அப்படிங்கறத ஆடி இருக்காங்க. அதுல இருந்து தான் தலைவனையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் அதன் மூலமா தான் PKL என்ட்ரியுமே கிடைச்சிருக்கு. கண்டிப்பா ஒரு நல்ல ரைடர் அப்படின்னு பார்க்கப்படுது. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்ல ஸ்டார்டிங் 7ல ப்ளே பண்ணக்கூடிய கேப்பபிள் இருக்கிற ஒரு பிளேயர் தான் சொல்லப்படுது. பட்னா பைரட் சைன் பண்ணி எடுத்த அயன் அண்ட் யூ மும்பால ஒரு புதுசா ரைடர் வந்தார் இல்லையா போன சீசன், அந்த மாதிரி இந்த சீசன் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்க்கு இவர் இருப்பார்னு சொல்லப்படுது. எதுவா இருந்தாலும் வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம். நாம இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துட்டோம். அதிக அமௌண்ட் டே 2 ஆக்ஷன் அண்ட் கூடவே PKL வரலாற்றிலேயே அதிக அமௌண்ட் கொடுத்து எடுக்கப்பட்ட ஒரு கேட்டகரி டி பிளேயர் அப்படின்னா அது இவர் தான். அனில் ஜஸ்டா மோகன் இல்ல அனில் மோகன் ஜஸ்டா. ஜஸ்டாங்கிறத உங்களோட ஃபேமிலி நேம். 78 லட்சத்துக்கு வந்து இவர் வாங்கப்பட்டிருந்தாரு. ஓவரால் இந்த அனில் மோகன் தான் பயங்கரமான ட்ரெண்டிங் டே 2 ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 78 லட்சத்துக்கு ஒரு டீம் இவரை கொடுத்து வாங்குறாங்கன்னா அப்ப இவர்கிட்ட ஏதோ இருக்கு அப்படிங்கறதான உண்மை. அண்ட் யூ மும்பா டீம் வந்து அவர் எடுத்திருந்தாங்க. யூ மும்பா இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுல சாதாரணமான ஆட்கள் கிடையாது, கில்லாடிஸ் தான். அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஓவரால் பார்க்கும்போது ரீசெண்டா வந்து நிறைய பெர்ஃபார்மன்ஸ் அவர் வந்து கொடுத்திருக்காரு. யுவா கபடி சீரிஸோட நிறைய எடிஷன்ல ப்ளே பண்ணிருக்காரு. வின்டர் எடிஷன்ல ஆடி இருக்காரு. அண்ட் ஆல் ஸ்டார் எடிஷன்ல வந்து யுவா பிங்க் கியூப்ஸ்க்காக ஆடி இருந்தார். அதாவது ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட யங் டீமான யுவா பிங்க் கியூப்ஸ்க்கு ஆடி இருந்தாரு. 139 பாயிண்ட்ஸ் வரைக்கும் எடுத்திருந்தாரு 16 மேட்ச்ல. அது மட்டும் இல்லாம 2 ஸ்கூல் நேஷனல், ஒரு ஜூனியர் நேஷனல், 2 சீனியர் நேஷனல் மாதிரி ஆடி இருக்காரு. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஷன் குமார் மாதிரியான கோச் கிட்ட இருந்தெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அவங்களாம் இவரை கைட் பண்ணிருக்காங்க. ஓவரால் பார்க்கும்போது தலைமை வந்து இமாச்சல் பிரதேஷ்ல இருந்தா வந்திருக்காரு PKL ப்ளே பண்றதுக்கு. இவரோட அங்கிள் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கபடி ரெஃப்ரியா இருக்காரு. அவர் பேர் வந்து பல்பீர் ஜஸ்தா. சோ அவரோட கைடன்ஸுக்கு கீழே தான் இவர் எல்லாமே கைட் ஆயிருக்காரு. அண்ட் 22 வயசாவது தலைவனுக்கு. அண்ட் இவரை பத்தி அவரோட டீம் பத்தி பேசும்போது நான் நிறையவே சொல்றேன். அண்ட் கூடவே இது வந்து வீடியோ வியூஸ் போகுமான்னு எனக்கு தெரியாது, பட் சொல்லணும்னு தோணுச்சு நான் சொல்லிட்டேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட குற்றம் குறைகள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.